தலைகள் எல்லாமே எரிஞ்சிருச்சு சுத்தமாக. அந்த சதையெல்லாம் அப்படியே ஊற்ற கொட்ட ஆரம்பிச்சிச்சு கீழே. அப்போ கூட அவன் நம்பலை சார், நம்ம ஒய்ஃபை இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க, அம்மான்னு தான் ஸ்வேதா கூட்டிச்சு. ரூம்லலாம் அவங்க கைரேகருக்கு போய்க்கிறாங்க அந்த ரூமுக்கெல்லாம். ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் தூங்கிட்டேன் கால் உகலாம். அந்த தீபாவளி நைட்டு கூட 2 பேரும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நல்லா சந்தோஷமாக ஏதோ கன்சீவாக இருக்குது பாப்பான்னு சொன்னாங்க. உள்ள வாழ்க்கை வீண் ஆகிடுந்தானே மன்னிச்சிக்கிறாங்க. அப்போனாச்சும் அவள் மன்னிச்சே விடலை. அவெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. 2 பேரும் தெரிஞ்சே இதுமாரி போலீஸ்காரங்க விட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு போயிடாச்சுன்னா நாங்கள் 2 பேரும் உள்ளே இருக்கிறப்ப எங்கள் அத்தை பார்த்துட்டாங்க. அந்த பொண்ணு சைடில் இருந்தும் நாம பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் நண்பர் குமார். கல்யாணம் ஆன புதுசுல மனைவியை விட்டுட்டு புருஷன் வெளியூர் போயிட்டா அவ என்ன பண்ணுவான்னு கேட்டார். அந்த மாமியார் சைடிலும் தப்பு இருக்கு. அந்த பொண்ணும் பக்கத்து வீட்டு பையனும் தனியா இருக்கிறத 2 முறை அவங்க பார்த்துருக்காங்க. பயந்து போன அந்த பொண்ணு மாமியார் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டிருக்கு. இப்படிலாம் நடக்கும்போது அந்த மாமியார் மகனை அழைச்சு, டேய் ஒன்று ஊர்லேயே வேலை பாரு, இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து பொண்டாட்டியோட குடித்தனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கணும். இதை அந்த மாமியார் சொல்லவே இல்லை. சம்பவத்தன்னைக்கு தன்னோட மகன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு அந்த அம்மா முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ கூட மகன் வீட்டுக்கு வந்த பிறகு பேசிக்கலாம்னு ஒன்றும் இல்லடான்னு போன கட் பண்ணிட்டாங்க. ஆனா மகன் வீட்டுக்கு வரும்போது அந்த அம்மா கறிக்கட்டையா எரிஞ்சு கிடந்தாங்க. அதாவது மாமியார் ரமணி கொடூரமா கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அம்மா இறந்தப்புறம் அந்த பையன் என்ன சொன்னான் அந்த பொண்ணை பத்தி? அப்போ கூட அவன் நம்பலை சார், நம்ம ஒய்ஃபை இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க, பாசமாக தானே இருந்துச்சு, அம்மான்னு தான் ஸ்வேதா கூட்டிச்சு, ஸ்வேதாலாம் அப்படி பண்ணியிருக்காதுன்னு தான் நம்பினான். மேலே தெளிச்சது பெட்ரோல் வாசம் எதுவுமே தெரியல அவங்களுக்கு. கப்புன்னு வந்து பிடிச்சி எரியவும் தான் அவங்களுக்கு நிதானம் தெரிஞ்சு ஏந்திரிச்சிக்கிறாங்க. அப்போ கூட அவங்களுக்கு மயக்கம் வந்து கத்த முடியல அவங்களால. இந்த பொண்ணு என்ன சொல்லி கூப்பிட்டாங்கன்னு கேட்டதுக்கு ஸ்வேதான்னு தான் கூப்பிட்டாங்க, எனக்கு அப்பத்து ஸ்வேதான்னு தான் கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து மயக்கத்தில் வந்து இங்கே அங்கேயும் எது கதவு எதுன்னு தெரியாமல் தான் அங்கே இங்கேயும் அலமோதி நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உணர்ச்சி உடம்புல பட தான் அந்த மயக்கம் தெரிய கத்திக்கிறாங்க. கத்துனதுக்கு அப்புறம் தான் வெளியில் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா தான் சுத்தமாக எரிஞ்சிட்டாங்க. ஒன்றுமே இல்லை சார், இந்த ப்ளவுஸ் எல்லாம் கட்டுறப்ப சதையெல்லாம் ப்ளவுஸோடய சேர்ந்து வருது சார். இங்கே வந்து காசெல்லாம் வச்சுருந்துக்கிறாங்க போல், அதெல்லாம் எரிஞ்சிருந்துச்சு. புதுசா கல்யாணம் ஆகி குடித்தனம் வந்த ஸ்வேதாவும் பக்கத்து வீட்டு சதீஷும் கூட ரமணியை கொலை பண்றதுக்காக நிறைய பிளான் எல்லாம் போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ள தீப்பிடிக்கும் போது சிலிண்டர் வெடிச்சிடக்கூடாதுன்னு கேஸ் ரெகுலேட்டரை தனியா கழட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரிட்ஜ் வெடிச்சிட்டா என்ன பண்றதுன்னு பிரிட்ஜுக்கு போற மின்சாரத்தையும் கட் பண்ணிட்டாங்க. மாமியார் மேல பெட்ரோலை ஊத்தும் போது அவங்க முழிச்சிடக்கூடாதுன்னு மாமியாருக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல பாதி எரிஞ்ச நிலையில அவர் உயிர் பிழைச்சிடக்கூடாதுன்னு பெட்ரோல் கூட சமையல் எண்ணெயையும் கலந்து இருக்காங்க. அதாவது சமையல் எண்ணெயில உள்ள பசைத்தன்மை உடலில் ஒட்டும் போது பெட்ரோல் ரொம்ப நேரம் எரியும்னு நினைச்சிருக்காங்க. பிளான் எல்லாம் ரொம்ப பக்காவா தான் பண்ணிருக்காங்க. மாமியார் ரமணிக்கு தன் மேல எப்படி தீப்பிடிச்சதுன்னு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. ஆனா போலீசார் ஸ்வேதாவையும் சதீஷ்குமாரையும் 16 நாள் கழிச்சு கைது பண்ணிட்டாங்க. ஒரு ரைஸ் வாங்கினது நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு பாசமாக பேசி, இவங்களுக்கு பாசமாக பேசினாலே கொஞ்சம் இதாகிடுவாங்க. அவங்க ரைஸ்னா உசுரம் அவங்களுக்கு, சிக்கன் ரைஸ்னால் விரும்பி சாப்பிடுவாங்களாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி அதுமாரி ரைஸில் மாத்திரை கொடுத்து ஃபோன் பேசிவிட்டு அவங்க பிள்ளைகிட்ட ஃபோன் பேசிவிட்டு சரி பார்த்து வாப்பா எதாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலான்ட்டு, எனக்கு தூக்கம் வருதுப்பான்னு தான் தூங்கிட்டாங்களாம். அவங்க எப்பொழுதுமே டயர்டாக வேலை செஞ்சுட்டு வந்து இப்படி மல்லாக தான் படுப்பாங்க, ஒரு கணிச்செல்லாம் படுக்க மாட்டாங்க. அந்த கேப்பில் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 2 பேரும் பண்ணிட்டாங்க. ரமணியோட கொலை, ஸ்வேதா சதீஷ் கைது, இதெல்லாம் என்ஆர்-பாளையம் மக்களை ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. 2 பேரையும் கைது பண்ண முன்னாடி அவங்க நடத்தின நாடகம் இருக்கே, அதை நினைச்சுதான் கொந்தளிச்சு போயிருக்காங்க. சம்பவம் நடந்த பிறகு அவர் அந்த பையன் ரொம்ப இயல்பா இருக்காருங்க. அவர் தான் முன்ன இருந்து எல்லாம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? பந்தல் போடுறது, காசை எடுத்து வீசினாரு. அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நாங்கள் பங்காளிங்க இருக்கிறப்ப அவன் என் முன்னாடி. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே சொன்னார் தான், இவ தனியாக ஒரு பொண்ணாக இவ செஞ்சுருக்க முடியாதுடி, இவளுக்கு பின்னாடி யாரோ ஒரு சப்போர்ட் இருக்குது நம்ம ஊரில். அப்புறம் இவன் போய் எதுவுமே சந்தேகம் வராத அளவுக்கு அங்கே டெத்து புதைச்சோம்ல, பணம் புதைச்சலாம், அங்கே போய் பாலெல்லாம் ஊற்றிட்டு அழுதுகிறான். எங்கள் அக்கா என்னை வளர்த்த அக்கான்னு சொல்லிட்டு அழுதுகிறான். அப்புறம் இங்கே வந்து பங்காளி காசெல்லாம் பிரிப்பாங்கள்ல, அவங்கள்ட்டெல்லாம் வந்து 5000 ரூபாய் காசு கொடுத்து பார்த்துக்கோங்க, செலவுக்குள்ளெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் தான் இதுமாரி பெரிய பாமே தூக்கி போட்டாங்க. இவ்வளோ சம்பவமும் பண்ணிவிட்டு டெத்து நடந்து 10 நாளுக்குள்ளே அவங்க பொண்ணுக்கு பர்த்டேக்கு பத்திரிக்கைலாம் அடித்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து பத்திரிக்கை வைக்கிறான். அவன் பொண்ணு கூட சரி 3 மாதத்துல ஏதோ பழக்கமாகி எங்கேருந்தே வந்து செஞ்சுட்டா. ஆனால் இவன் செஞ்சது எங்களால் சகிச்சிக்கவே முடியல. ஆனால் அவங்க அம்மா ரொம்ப கெத்தாக தெரிஞ்சாங்க. ஆனால்
ரோட்டில் வந்து இதுமாரி அனாவசியமாக திட்டுறது, என் புள்ள வரட்டும் 3 நாளில் நாங்கள் வெளியில் எடுத்துருவோம், இந்த மாதிரி ஈஸியாக சொல்லிட்டு இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னர் கணவர் மாயமான பிறகு தனது 2 மகன்களுடன் இந்த வீட்டில் வசித்து வந்திருக்காங்க ரமணி. விவசாய கூலி வேலைக்கு சென்று தனது 2 மகன்களையும் படிக்க வைத்த ரமணி கடந்த ஜூலை மாதம் மூத்த மகன் கருணாமூர்த்திக்கு ஸ்வேதா என்ற பெண்ணை திருமணம் பண்ணி வச்சாங்க. கடலூர் மாவட்டம் பாலூரை சேர்ந்த ஸ்வேதாவும் கருணாமூர்த்தியும் கல்லூரியில் படித்த போது காதலில் விழுந்து திருமணத்தில் ஒன்று சேர்ந்திருக்காங்க. கருணாமூர்த்தி அவன் ஒரு வெளி உலகம் தெரியாத பையன். அவங்க அம்மானா உசுறு அவனுக்கு. நான் ஒன்று இந்த பொண்ணை கொஞ்சம் டீப்பாக லவ் பண்ணான். 2 வருஷம் வெயிட் பண்ண சொல்லிக்கிறான் அந்த பையன். நான் வேலையெல்லாம் எனக்கு வேலை கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், வீட்டெல்லாம் கட்டிட்டுமா, அவசரப்படாதமான்னு சொல்லிக்கிறான். இந்த பொண்ணு வந்து இதுமாரி உங்கள் பையன் வந்து வேறு இடத்துல ஏதோ பேசினி என்னை அவாய்ட் பண்ணுறான், என்னை கல்யாணம் பண்ணுங்க, நீங்கள் முறைப்படி கல்யாணம் பண்ணால் நல்ல மாதிரியாக வருவேன், இல்லைன்னா தெரியாத உடையாந்துருவேன் வீட்டுக்குன்னு இந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்ணிட்டு போல எமோஷனாக பேசிக்குது அந்த பொண்ணு பாசமாக. ஏன்னா இவங்களுக்கு பொண்ணு கிடையாது, 2 ஆம்பளை பசங்க தான். இவங்களுக்கு நாயிலேருந்து பூனைக்குட்டிலேருந்து எல்லாமே பொண்ணாக தான் வளர்ப்பாங்களே. ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்களாம் கணவனை வாங்கி நல்லா கிராண்டாக ரிச்சாக கல்யாணம் பண்ணாங்க. அவங்க வரதட்சணை கூட எதுவுமே எதிர்பார்க்கல. ரமணிக்கு பெண் குழந்தைகள் என்றால் கொள்ளை பிரியமாக இருப்பார். அப்படிப்பட்டவருக்கு மருமகள் ஸ்வேதாவையும் ரொம்பவே பிடித்து விட்டது. ஸ்வேதாவும் ரமணியை அத்தை என்றெல்லாம் அழைக்க மாட்டார், அம்மா என்றுதான் அழைப்பார். வேலைக்கு சென்று சம்பாதிக்கும் பணத்தை ஸ்வேதாவிடம் கொடுக்கும் அளவுக்கு ரமணி ரொம்பவே மாறிவிட்டார். மாமியார் மருமகள் நெருக்கத்தை கண்டு ஊரே வியந்தது. செம்ம டேலண்ட் ஆங்க. ஆனால் இவங்களாம் ஒரு 10 பேராக குரூப்பாக சேர்ந்து லேடிஸாக சேர்ந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனு ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னா முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வெத்தலை பாக்கு வச்சு எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னு சொல்லி அந்த 10 பேர் சேர்ந்துக்கிறாங்களா, அந்த 10 பேர்கிட்ட 5000 வசூல் பண்ணி 50,000 இந்தாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. கடன்லாம் வாங்க தேவையில்லை, அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியது. அவங்க கஷ்டத்துக்குள்ள அவங்களே ஷேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான். ட்ரேயில் நாற்று மிஷின் நாற்று விட்றாங்கல்ல, அந்த நாற்று தூக்கிட்டு வருவாங்க. காலையில் போகிறாங்கன்னா 1 நாளாகவும் 2 நாளாகவும் தங்கிட்டு கூட சென்னை விழுப்புரம் அதுமாரி எல்லாம் போய் தூக்கிட்டு வருவாங்க. செஞ்சு நல்லா அந்த பொண்ணை நல்லா பாசமாக தான் வெளிப்படாகவும் எங்களுக்கு தெரில இவங்களுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது என்னன்னு. அந்த தீபாவளி நைட்டு கூட 2 பேரும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நல்லா சந்தோஷமாக ஏதோ கன்சீவாக இருக்குது பாப்பான்னு சொன்னாங்க. அப்படின்னா அவங்க சொன்னாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரில. பேரிச்சம்பழம்லாம் வாங்கி கொடுத்து அன்றைக்கி நைட்டு தான் அழைச்சிட்டு வந்தாங்களாம். ஆனால் அதுக்குள்ளே இதுமாரி ஆயிடுச்சு. ஸ்வேதா ரமணி இடையே இருக்கும் அன்பை கண்டு ஆச்சரியப்பட்டவர்களில் சதீஷ்குமாரும் ஒருவர். ரமணியின் வீட்டின் எதிரில் கட்டியும் கட்டாமலும் இருக்கும் இந்த வீட்டை சேர்ந்தவர்தான் சதீஷ்குமார். ரமணியை சதீஷ்குமார் அக்கா அக்கா என்று சுற்றி வந்ததால் சதீஷ்குமார், அவரது மனைவி, குழந்தை ஆகியோர் ரமணி வீட்டில்தான் எப்போதும் இருப்பார்கள். அதாவது ஸ்வேதாவுக்கும் கருணாமூர்த்திக்கும் திருமணம் நடக்கும் முன்னரே சதீஷ்குமார் குடும்பத்துடன் ரமணி வீட்டில்தான் அரட்டை அடித்துக் கொண்டு இருப்பார். ஆனால் அவரே துரோகியானது ஏற்கவே முடியாத ஒன்று. ஸ்வேதா ரமணியின் மருமகளாக அந்த வீட்டிற்கு வந்த போதே தனது துரோகத்தை அரங்கேற்ற தொடங்கிவிட்டதாக கூறுகிறார்கள். முன்னாடியெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியல சார் அவனை பற்றி. இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு தான் அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது. இப்படியா பார்த்தா பையனான்னு தோணுது எங்களுக்கு, வேற ஒன்றும். அப்போ கூட அவங்க யோசிச்சுக்கிறாங்க, நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தால் நம்ம புள்ள வாழ்க்கை வீணாயிடும் தானே மன்னிச்சுக்கிறாங்க. அப்போனாச்சும் அவன் மன்னிச்சே விடலை. அவெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. 2 பேரும் அக்கா அக்கான்னு வருவான் போவான், சின்ன குழந்தையிலேருந்தே வருவான் போவான், அதுமாரி தான் இவங்க விட்டுக்கிறாங்க. ஆனால் அவன் வந்து தப்பான உறவு வச்சுருந்துக்கிறான் அந்த பொண்ணுக்கிட்ட. ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, 2 தடவை நேரிலே பார்த்துக்கிறாங்க போல. ஆனால் மனசுக்குள்ளே வச்சுருந்துருக்குறாங்க. இவங்க அப்பயே வாப்பனான்னு சொல்லியிருந்தா கூட எதனா ஒரு தீர்வு கண்டுபிடிச்சி இதுமாரி வந்து மழை டைம்லலாம் நாங்கள் வந்து குடும்பத்தோடு படுத்துன்னு இருப்போம் போவோம். அப்புறம் வந்து ஏதோ டீச்சர் ட்ரைனிங் போகிறப்ப அவன் வண்டியில் அழைச்சிட்டு வருவானா போவானா, அப்போ பழக்கமாயிடுச்சு. ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம், உயிரைனாச்சும் காவந்து பண்ணியிருக்கலாம். புள்ள அசிங்கப்பட்டு எதனா பண்ணிப்பானோன்ற ஒரு பயத்திலே நம்ம புள்ள வரட்டும் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நீ வாப்பா நேரில் பேசிக்கலாம். கருணாமூர்த்தி 15 நாட்களுக்கு ஒரு முறைதான் வீட்டுக்கு வருவார். அந்த சமயங்களில் ஆண் துணையை தேடிய ஸ்வேதாவின் விருப்பத்தை சதீஷ்குமார் புரிந்து கொள்ள இருவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு துளிர்த்திருக்கிறது. ஆனால் சதீஷ்குமாரும் ஸ்வேதாவும் உறவில் இருப்பதை சீக்கிரமே மாமியார் ரமணி கண்டுபிடித்து விட்டார். ஸ்வேதாவிடம் இது தப்புமா என கண்டிக்கவும் செய்திருக்கிறார். ஆனால் ஆடிய கால் நிற்காது என்பது போல ஸ்வேதாவை அவரால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆரம்பத்தில் காம உணர்வுக்காக சதீஷை நாடிய ஸ்வேதா பிரச்சனை வரும் என்று தெரிந்த பிறகு கணவர் கருணாமூர்த்தியிடம் சொல்லி என்னையும் உன்னோடு அழைத்து போ என சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் தனது உறவுக்கு தடுப்பணை போல இருக்கும் மாமியார் ரமணியை என்ன செய்வது என சிந்தித்திருக்கிறார். ஸ்வேதாவுக்கு ஏற்பட்ட அதே சிந்தனைதான் சதீஷ்குமாருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அவரும் தனக்கு மனைவி குழந்தை இருப்பதை மறந்துவிட்டார். இதன் பிறகே ரமணியை கொலை செய்யும் நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது.
அதுவும் தீபாவளி நாளில் ரமணியை கொல்ல அவர்கள் திட்டமிட்டது இன்னும் கொடூரமானது. நம்ம எல்லாம் தீபாவளி டைம் யாரும் தூங்கலை, எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறாங்க. என்னடா ஏதோ சவுண்டு எங்கள் அன்னி குரல் மாரி கேட்குதுன்னு ஒரு எங்கள் குழந்தைனார் வெளில வந்துக்கிறாரு போல். வந்து பார்த்துக்கிறாங்க ஒரு புகை மூட்டமாக இருந்துரு. அப்புறம் அவங்க ஒய்ஃபு பேரை சொல்லி பூர்ணிமா இதுமாரி எங்கள் அன்னி குரலில் தான் கேட்குது, ஒரு புகை மூட்டமாக இருக்கும்னா உடனே கதவை தட்டிக்கிறாங்க. உள்டா போட்டுருந்தது கதவு திறக்க முடியல. 2-3 பேரை ஹெல்ப்பு கூப்பிட்டு கதவை உடச்சி உள்ளர போய்க்கிறாங்க போல். ஒரு புகமாக இருட்டா ஒன்றுமே தெரியல, ஆள் இருக்கிறதே தெரியலையா. அவங்க சொல்லிக்கிறாங்க, நான் இதுமாரி துணி இல்லாத இருக்கிறப்பா உள்ளர வராதிங்க, யாருன்னா துணியை எடுத்துகிட்டு வந்து போடுங்கன்னொன்னா. அப்புறம் அந்த பொண்ணு எடுத்துன்னு போய் இருந்த துணியெல்லாம் மேலே போட்டு அமுக்கி பார்த்தா சுத்தமரம் எரிஞ்சிட்டாங்களாம். சுத்தமரம் எரிஞ்சிட்டாங்க சார், ஒன்றுமே இல்லை, எல்லாமே எரிஞ்சிருச்சு. தலைகளை எல்லாமே எரிஞ்சிருச்சு சுத்தமரம். சதையெல்லாம் அப்படியே ஊற்ற கொட்ட ஆரம்பிச்சிருச்சு கீழே. சுவேதாங்கன்னு கேட்டால் அழகாக கதவு தந்துன்னு ரூம்லேருந்து வரா. உள்ளர ஒரு ரூம் இருக்குது. என்ன நடந்துக்கா அவனுக்கு காதில் உள்ள எண்ணத்துக்கு நான் தூங்கிட்டாங்குது. ஆனால் அந்த பொண்ணு டாப்பாக போடவே இல்லை. உள் ரூம்லலாம் அவங்க கைரேகருக்கு போய்க்கிறாங்க அந்த ரூமுக்கெல்லாம். அப்புறம் நீ உள்ளர இருந்தால் உனக்கு தெரியும், சொல்லு என்ன நடந்தது ஏன் நடந்தது, உன் குரலை கேட்கலான்றதுக்கு அந்த பொண்ணு மாற்றி பதில் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இதுமாரி நான் சேனல் வழியாக பார்த்தேன், யாரோ தூக்கி போட்டாங்க. அப்போ தூக்கி போட்டாங்களா, அப்படி கத்த வேண்டியது தானே சேனல் வழியான்னு கேட்டாங்க ஊர் மக்கள். இங்கே வந்து இவங்க படுத்துருந்துக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த ரூமில் நான் கதவை சாத்திட்டு படுத்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கதவெல்லாம் எரிஞ்சிருக்கு பாருங்க, இந்த கதவு எரிஞ்சிருக்கு. அவங்க கைரேகை அது வரையும் போயிருக்கு, எரிஞ்சவங்க கைரேகை எல்லாம். காப்பாற்றுங்கன்னு கண்ணு தெரியாத எங்கே பார்த்தாலும் இங்கே இது பண்ணிக்கிறாங்க. அவங்க கண்ணு தெரியாத தடைன்னு அது வரைக்கும் போய்க்கிறாங்க. அவங்க கேட்டால் நான் உள்டாப்பை போட்டுன்னு நான் படுத்துருந்தேன், எனக்கு தெரியலை, காதில் உழுவலன்றா. இது வழியாக கூட கை காட்டி வந்து காப்பாற்றுங்கன்னு அந்த பொண்ணு கத்திருந்தா கூட எல்லாம் அங்கங்கே உட்காந்து இருந்திருக்காங்க. தீபாவளி டைம் யாரும் தூங்கலை, யாருன்னா ஒருத்தவங்க கூட உடையாந்துருப்பாங்க. இப்படி கூட கையை காட்டலாங்க, எதுவுமே இல்லை, அப்படியே உள்ளே இருந்து அமைதியாக வர. இவங்க வந்து ஆம்புலன்ஸில் போகிறப்ப என்ன வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. இறந்தவங்க வந்து எனக்கு நல்லா தூக்கம் வந்துடுச்சு, நான் தூங்கினேன், தொப்புன்னு வந்து விழுந்த மாரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எரிஞ்சிட்டேன்ப்பா, எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரில. இவளை கேட்டதுக்கு இவன் மாற்றி குழப்பறா. அப்புறம் தூங்கினே எப்படி ஓடினதை பார்த்தேன், அப்போ கத்த வேண்டியதானு ஊர் மக்கள்லாம் கேட்டாங்க. அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் யாரும் பிரச்சனை பண்ணாதீங்க. ரமணி இறந்த பிறகு ஊர் மக்களுக்கு ஸ்வேதா மீது வலுவான சந்தேகம் இருந்தாலும் போலீசார் ஸ்வேதாவை பத்திரமாக பாலூரில் இருக்கும் அவரது அம்மா வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். ஆனால் போலீசார் ஸ்வேதாவிற்கு வலைவிரித்திருக்கிறார்கள் என்பது ஊர் மக்களுக்கும் தெரியாது, ஸ்வேதாவிற்கும் தெரியாது. ஊருக்கு சென்ற ஸ்வேதா முதல் வேளையாக சதீஷுக்குத்தான் கால் செய்திருக்கிறார். அதுவும் எவ்வளவு மணி நேரம் பேசியிருக்கிறார் என்பதை கேட்டால் தலையே சுற்றிவிடும். கன்ஃபார்மாக அன்றைக்கே தெரிஞ்சிருச்சு. பெட்ரோலில் வந்து சமையல் எண்ணெய் மிக்சப் ஆகி அந்த பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அவள் கீழே சோபாவை கீழே வச்சுருந்துச்சு. கைரேகை பொண்ணு வந்து அவங்க அன்றைக்கே சொல்லிட்டாங்க, இதுமாரி மிக்சப் ஆகிருக்கு, எதாக இருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். அவங்க போலீஸ் வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்துக்கிறாங்க போல். எங்களுக்கு என்ன தெரியும், என்ன இவங்க எதுவும் கண்டுக்கலை போலன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு இதாக பாவம் இதுமாரி பண்ணிட்டா தெரிஞ்சே இதுமாரி போலீஸ்காரங்க விட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு போயினாச்சின்னு தான். காரியம் முடிஞ்சு 16ஆம் நாள் மறுநாள் வந்து கப்புன்னு பிடிச்சிட்டாங்க. இந்த பொண்ணை இட்டுன்னு போய் ஒரு நாள் விசாரணை பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6000 நிமிஷம் 250 காலம் ஏதோ அந்த பையனுக்கு பண்ணிக்கிறாங்க அந்த 16 நாளில். அப்போ தான் இப்போ யார் இந்த சதீஷ்குமார், இந்த கால் போயிருதுன்னு சொல்லி தூக்கிட்டாங்க. அந்த பையனையும் தூக்கி 2 பேரையும் அடித்து விசாரிச்சதுல 2 பேருமே எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க, நாங்கள் தான் பண்ணோம். அவங்க பீச்சில் சுற்றுனது 3 மாதம் 2 பேருக்கும் பழக்கம் இருந்துச்சான். இதுமாரி எங்களுக்கு தொடர்பு இருந்தது. எங்கள் அத்தை வந்து 2 தடவை பார்த்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன்னு மிரட்டினாங்க. கள்ளக்காதமாக இருக்கான், அவன்கிட்ட சொன்னான். அவன் வந்து நீ கவலைப்படாத, பெட்ரோல் வந்து நான் வாங்கின சந்தேகம் வரும், நீ யார்ட்டாச்சும் கொடுத்து வாங்க சொல்லுன்னா அந்த 500 ரூபா தாள் கொடுத்து 200 பெட்ரோல் வாங்கிட்டு வான்னு சொல்லிக்கிறாப்பல. எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அவனே வந்து அந்த நைட்டு 10 மணிக்கு வந்து மேலே ஊற்றிட்டு போனான். ஊற்றிட்டு டாப்பா போட்டுன்னு நீ உள்ளார இரு, நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீ இது பண்ணு கொளுத்தி போடுன்னு சொன்னான். அதனால நான் கொளுத்தி போட்டேன்னு சொல்கிறா அவள் வாக்குமூலம். இதற்கு இடையில் ஸ்வேதாவின் மீது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என கருணாமூர்த்தி போலீசாரிடம் கூறிவிட்டார். பிரிட்ஜ் வெடித்துதான் அம்மா இறந்தார் என எழுதி கொடுத்து விட்டார். ஆனால் கருணாமூர்த்தியின் தம்பி தட்சிணாமூர்த்திக்கு இதில் உடன்பாடே இல்லை. தாயின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அண்ணன் மனைவி ஸ்வேதாவை விசாரிக்க வேண்டும் எனவும் கண்டமங்கலம் போலீசாரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். இவன் பிரிட்ஜு வெடிச்சு சேர்த்துட்டான்னு சொன்னோன்னே இவனுக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்போ செக் பண்ணாங்க, பிரிட்ஜெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஓடுது. அண்ணன் ஏன் இதுமாரி போய் சொல்கிறான், இப்போ பொண்டாட்டி பாசத்தில் தான் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு தான் இவன் ரீஓப்பன் பண்ணுறான் கேஸை. அவன் எழுதி கொடுத்த சீட்டை கிழிச்சிட்டு இவன் மீண்டும் கேஸ் போட்டான். ரமணியை திட்டமிட்டு கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கும் ஸ்வேதாவும் அவரது திடீர் காதலன் சதீஷ்குமாரும் இப்போது கம்பி எண்ணுகிறார்கள். கல்யாணமாகி 4 மாதம் முடிகிறதுக்குள்ள இன்னொரு ஆண் கேக்குதான்னு என்ஆர் பாளையம் மக்கள் ஸ்வேதா மீது கடுமையான கோபத்துடன் இருக்கிறார்கள். இன்னொரு புறம் உண்ட வீட்டில் ரெண்டகம் செய்த சதீஷ்குமார் மீதும் போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள்.